கோவை கல்லூரியிலேயே விபரீத முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி. நாங்க பணம் வேணான்னு சொன்னோங்க ஐயா, எங்களை மிரட்டாங்க ஐயா, எங்களை மிரட்டாங்க ஐயா. கல்லூரியை முற்றுகையிட்ட சக மாணவிகள். என் பொண்ணு மேல என்ன கேஸ் போடுறாங்க ஐயா. முதலாம் ஆண்டு பாராமெடிக்கல் அலாய்ட் சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு மாணவியினுடைய பையில வைக்கப்பட்டிருந்த 1500 ரூபாய் பணம் காணாம போனதா கூறப்படுது. இந்த நிலையில தான் அங்க என்ன நடந்தது அப்படின்ற கல்லூரி பேராசிரியர்கள் அவங்களுடைய விளக்கத்தையும் அளிச்சிருக்காங்க. இந்த பணம் காணாம போனதை தொடர்ந்து அங்க அறைக்குள்ள இருந்தவங்க எல்லார்கிட்டையும் இது தொடர்பா கேள்வி கேட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. அறையில கடைசியா இருந்த மாணவிகள் அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உட்பட எல்லார்கிட்டையும் இது தொடர்பா விசாரிச்சதா அவங்க தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் மாணவி கிட்டையும் அவங்க விசாரிச்சதாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து சக மாணவிகள் இப்படி திருட்டு பழி சுமத்தினதால மாணவி இப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கல்லூரி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் மீளா துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் இந்த மாதிரியான முடிவுகள் தீர்வாகாது. அதனால இந்த மாதிரியான முடிவுகளை யாரும் எடுக்க வேண்டாம். ஒருவேளை அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தா உடனடியா உதவி மைய எண்ணான 104 அழையுங்க.